கண்ணியக்குரிய நல்லோர்களே, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பாவமன்னிப்பு கூறுவதில் சிறப்பை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 10395 ஹதீஸாக நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். வல்லமை மிக்க அல்லாஹ் நல்லடியாருக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவான் மறுமை நாளில். அப்போது அடியார்கள் சிலர், என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவா, இது எனக்கு எப்படி கிடைத்தது என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள். அந்த நல்லடியார்கள் அதற்கு அல்லாஹ் தஆலா பதில் அளிப்பான், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பு கேட்டதால் உங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுவான் என்றார்கள் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமை நாளில் பெற்றோருக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு இந்த உலகத்தில் நாம் பிள்ளைகளாக நாம் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதால் அவர்களுக்கு மறுமை அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது, சொர்க்கம் கிடைக்கின்றது. இந்த சிறப்பை பயன்படுத்துங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதே போல தங்களை அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.